ஹலோ, இது நம்ம டாக்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய். இவரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா 1984 பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக வெற்றிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாருங்க. அவரோட அறிமுக நாயகனாக பார்த்தீங்கன்னா 1992 நாளைய திருப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அவர் மக்கள் பார்த்தீங்கன்னா 1994 அவருக்கு இளைய தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தோட நிறைய ஃபேமிலி ரிலேட்டட் படம்லாம் நிறைய நடிச்சிட்டு இருந்தார். ஒரு படத்துக்கு நம்பி போகலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தனியாகவே ஒரு கூட்டம் இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பாட்டாலே அவர் கவர்ந்தார். ஏன்னா படத்தில் மேக்ஸிமம் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும். அதெல்லாம் கவர்ந்தார். 2009 பார்த்தீங்கன்னா இவர் ரசிகர் மன்றத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் ஏக்கமாக மாற்றினார். மக்களுக்கு இந்த சேவைகள் பண்ணாங்க, இந்த புக் கொடுக்கறது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் பண்ணாருங்க. படம் பார்த்தீங்கன்னா சுறா பெருசாக ஓடலை. அதனால அவர் ஓடலை அப்படின்னு அவர் ஒடுங்கி உட்காரல. இவரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தோத்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும். எங்கே தோக்குறாரோ அங்கே கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவாருங்க. இவர் மந்திரமாக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். 2012 ஒரே வருஷம் 2 படம் நடிச்சாருங்க. அந்த 2 படமே 100 கோடிங்க. பிளாக் பஸ்டர் ஹீரோ அப்படி ஒரு பட்டத்துக்குள்ளேயே வந்தாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கத்தி தெரி அப்படின்னு எல்லாமே 100 கோடி தாங்க. எல்லாமே 100 கோடி அடிச்சனால இவர் பிளாக் பஸ்டர் ஹீரோ அப்படின்னு ஒரு பேரே கிடைச்சதுங்க. 2016 பார்த்தீங்கன்னா மெர்சல் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி பட்டத்துலேருந்து இவர் தளபதியாக மாறினாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் தளபதி விஜய் அப்படி எல்லாமே கூப்பிட்டாங்க. இவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா 275 கோடி ஒரு சேலரியாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே உச்ச நடிகர் அப்படி ஒரு பேரை வாங்கினாருங்க. ஏன்னா இவர் அதிக சேலரி வாங்கியிருக்காரு. அந்த பேர் இவருக்கு தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லை, 2024 பார்த்தீங்கன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சாருங்க. அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த கழகத்தை ஆரம்பிச்சு அடுத்த 3 வருஷம் அந்த கட்சிக்காக நல்லாவே வேலை செஞ்சாருங்க. இப்போ அதனால வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தான் நம்ம தமிழ்நாடோட சிஎம் உட்காந்துருக்காருங்க. அதாவது நாளைய தீர்ப்புன்னு ஆரம்பித்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தீர்ப்பில் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. அவரோட உழைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அவர் தோக்குறாரோ அங்கே நிரூபிக்காமல் விடவே மாட்டார். இவரோட மைண்ட் செட் அப்படி தான். இந்த எலெக்ஷனில் அவர் தோற்றுந்தா கூட அடுத்த எலெக்ஷன் விட்டுருக்க மாட்டார். கண்டிப்பாக ஜெயிச்சு உட்காந்துருவார். இவர் மைண்ட் செட் அப்படி தான். தோக்கிறத ஜெயிச்சு காட்டணும்ல, அதை தான் அவர் எடுத்திருக்காரு. இப்போ ஜெயிச்சு இப்போ கரண்ட்டில் ஆட்சியில் இருக்காரு. நல்லா மாஸ்க் பண்ணுறாருங்க. இனி என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம டாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.